Hi friends, welcome to my channel Study with JK. The tongue has the power of life and death, and those who love it will eat its fruit. Proverbs 18:21. இன்னைக்கு நம்ம ஹீட்டோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ ஒரு பொருளை நம்ம வந்து ஹீட் எப்படி அப்சர்வ் ஆகுது இல்லைனா எப்படி லாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த பொருளில் வந்து ஒரு 3 ஃபேக்டர் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். சரியா? என்னெல்லாம் ஃபேக்டர்? ஃபர்ஸ்ட் வந்து மாஸ் ஆஃப் த பாடி. ஏதோ ஒரு பொருளுக்கு ஒரு வெயிட்டை பொறுத்து தான் அதோட ஹீட் வந்து லாஸ் ஆகும் இல்லைனா ஹீட் அப்சர்வ் ஆகும். நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி. இப்போ ஏதாவது ஒரு பொருளில் வந்து டெம்பரேச்சர் சீக்கிரமாக ஹாட் ஆகலாம், இல்லைனா அந்த பாடியால் சீக்கிரமாக கோல்ட் ஆக முடியலாம். அது வச்சு அது ஹீட் அப்சர்வ் ஆகுமா இல்லைனா லாஸ் ஆகுமான்னு கண்டுபிடிப்பாங்க. தென் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த பாடி. அந்த பொருளோட தன்மையை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இந்த 3மே ரொம்ப முக்கியம். ஓகேயா? ஓகே, முதல்ல ஒரு அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்சர்வேஷன் அப்படின்னா, quantity of heat required to raise the temperature of 1 liter of water will be more than the heat required to raise the temperature of 500 milliliter of water. இப்போ ரெண்டு வெசல் எடுத்திருக்காங்க. ஒரு வெசல்ல 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் வச்சுருக்காங்க, இன்னொரு வெசலில் 500 மில்லிலிட்டர் 1 லிட்டர் விட கம்மியாக மில்லிலிட்டர் வாட்டர் வச்சுருக்காங்க. எந்த வாட்டர், ரெண்டு வெசலுமே ஒரே மாதிரி டென்சிட்டி தான், ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ எந்த வெசல் சீக்கிரமாக ஹீட் ஆகி எந்த வெசலில் இருக்க வாட்டர் வந்து சீக்கிரமாக பாயிலிங் பாயிண்டை ரீச் பண்ணும்? எதுனா இந்த 500 milliliter வாட்டர். அப்படி தானே? அப்போ த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் ஆஃப் த பாடி. எவ்வளவு ஹீட்டு எதை பொறுத்து இருக்கும்னா அங்கே எவ்வளவு மாஸ் இருக்குது அதை பொறுத்து இருக்கும். ஹீட் எதை பொறுத்து இருக்கும், அங்கே எவ்வளவு மாஸ் இருக்கும் அதை பொறுத்து இருக்கும். ஓகேயா? செகண்ட் அப்சர்வேஷன் இதே மாதிரி தான். 250 milliliter ஆஃப் வாட்டர் எடுக்கிறாங்க. ரெண்டு வெசல் எடுக்கிறாங்க. 250 milliliter ஆஃப் வாட்டர் எடுக்கிறாங்க. ஒரு வெசலை 100 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுறாங்க, இன்னொரு வெசலை 50 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுறாங்க. எந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தான், 250 milliliter. அப்போ எந்த வெசலில் இருக்க வாட்டர் சீக்கிரமாக ஹீட் ஆகும்? 100 டிகிரி செல்சியஸ் வச்சு ஹீட் பண்ணுறது தான் சீக்கிரமாக ஹீட் ஆகும். ரைட்டா? அதானது சீக்கிரமாக நமக்கு ஹீட் ஆகி கிடைக்கும். ஓகேயா? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, குவான்டிட்டி ஆஃப் ஹீட் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்போ ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஹீட் வந்து டெம்பரேச்சர் இது டிபெண்ட்ஸ் அப்பான் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்படின்னா இப்போ ஹீட் வந்து எங்கே அதிகமாகும் அப்படின்னா அங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா, ஹீட் எங்கே அதிகம் தேவைப்படும், எங்கே நமக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா அங்கே டென்சிட்டி, அந்த குவான்டிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஹீட்டு நமக்கு தேவைப்படும். ஸோ Q இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு M இன்ட்டு ΔT. எம்னா அந்த மாஸ் ஆஃப் த வாட்டர். இப்போ இது டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சைனை நீ மாற்றினேன்னா என்ன வரும்னா C வரும். இப்போ Cனா என்னது? Cனா என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இதில் Cனா என்னதுன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம இதில் Cயோட ஃபார்முலா கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்? Q இங்கே தான் இருக்கும், இந்த M ΔT அது ரெண்டுமே என்ன ஆயிரும்? கீழே வந்துடும். சரியா? அப்போ ஓகே, வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன? Specific heat capacity of a substance is defined as the amount of heat required to raise the temperature of 1 kilogram of substance by 1 degree Celsius or 1 Kelvin. இப்போ 1 kilogram of substance எடுத்திருக்கோம். 1 kilogram of இது ஒரு பொருள், 1 kilogram of வாட்டர் தான் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதில் நம்ம அதை வந்து 1 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா 1 கெல்வின் கொடுத்து அதோட டெம்பரேச்சரை ரேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். சரியா? அதுதான் என்ன சொல்லுவோம்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இதோட SI யூனிட் என்னென்னா ஜூல், கிலோகிராம் ரைஸ் டு -1, கெல்வின் ரைஸ் டு -1. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற காமன்லி யூஸ்ட் SI யூனிட் யூனிட் எதுனா ஜூல் பெர் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ்
and joule per gram degree Celsius. Water has the highest specific heat capacity. இதில் எந்த பொருளுக்கு அதிகமான ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்குன்னா வாட்டருக்கு தான். அது எவ்வளோ வேல்யூ அப்படின்னா 4200 ஜூல் பெர் கிலோகிராம் டிகிரி கெல்வின். 4200 ஜூல் பெர் கிலோகிராம் டிகிரி கெல்வின். இதுதான் என்னது வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. Water absorb a large amount of heat for unit rise in temperature. தண்ணியால் எவ்வளவு ஹீட் வேணும்னாலும் அப்சர்வ் பண்ண முடியும். அதனால தான் இப்போது நியூக்ளியர் பவர் பிளான்ட் இல்லைனா ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி இல்லைனா ஏதோ ஒரு ரேடியேட்டர் இருக்கிற இடத்துல ஈவன் நம்மளோட காரில் கூட என்ன வாட்டர் தான் ஊற்றுறாங்க, ரைட்டா? அது அந்த என்ஜின் வந்து கூலாக இருக்கிறதுக்காக வாட்டர் வந்து ஊற்றுறாங்க. இதெல்லாம் எதனாலனா வாட்டரால் நிறைய ஹீட்டை அப்சர்வ் பண்ண முடியும். இதனால தான் நம்மளை இப்போ ஒரு சன்னி டே இருக்குது, ஓகே? ஒரு சன்னி டேயில் சன் நல்ல வெயிலாக இருக்குது, நல்ல சம்மர் இருக்குது, நம்ம நிலத்தில் கால் வைக்க முடியல, கால் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அதே இதை நீங்கள் வந்து அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு பூல் இல்லைனா ஒரு ஆறு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது நீங்கள் போய் தொட்டு பாருங்கள், அந்த வாட்டர் வந்து ஹீட்டாக இருக்காது. எதனாலனா அதனால் நிறைய ஹீட்டை அப்சர்வ் பண்ண முடியும். அப்சர்வ் பண்ணி அது மாற்றிடும், சரியா? அதில் நிறைய ஹீட் அப்சர்வ் பண்ணி அது அங்கே வச்சுருக்காது, அது என்ன செய்திடும், தன்னை விட்டு மாற்றிடும். அதனால தான் அது ரொம்ப கூலாக இருக்குது, ஓகே? அதனால தான் இதை வந்து வாட்டர் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியும் 4200 ஜூல் per kilogram degree Kelvin. Then water in its various form. இப்போ வாட்டர் வந்து ஒவ்வொரு ஃபார்மில் இருக்கும்போது அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எப்படி இருந்திருக்கும்? வாட்டர் வந்து இப்போ லிக்விட் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா 4200 ஜூல் கிலோகிராம் ரைஸ் டு -1 கெல்வின் ரைஸ் டு -1. இது வாட்டர் வந்து சாலிட் ஸ்டேட் அப்படின்னா ஐஸாக இருந்துச்சுன்னா 2100 ஜூல் கிலோகிராம் ரைஸ் டு -1 கெல்வின் ரைஸ் டு -1. இது ஸ்டீம் அப்படின்னா கேஷியஸ் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா 460 ஜூல் கிலோகிராம் ரைஸ் டு -1 கெல்வின் ரைஸ் டு -1. தென் ஹீட் கெப்பாசிட்டி ஆர் தெர்மல் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி பற்றி பார்த்தோம். இனி ஹீட் கெப்பாசிட்டி அல்லனா தெர்மல் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன? The heat required to raise the temperature of unit mass by a body by 1 degree Celsius is called specific heat capacity. நம்ம ஏற்கனவே படித்தோம். ஒரு கிலோகிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம், அதை 1 டிகிரி செல்சியஸ் அல்லனா 1 கெல்வின் கொடுத்து டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதா என்ன சொல்லுவோம்? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டி இஸ் த ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் என்டையர் மாஸ் ஆஃப் பாடி பை 1 டிகிரி செல்சியஸ். அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா ஒரு மொத்தமான இங்கே வந்து 1 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எவ்வளோனா இப்போ அங்கே எவ்வளோ வாட்டர் இருக்குதோ அந்த வாட்டரை மொத்தத்தையும் ஹீட் பண்ணுறதுக்கு 1 டிகிரி செல்சியஸ் கொடுக்குறாங்கன்னா அது என்ன சொல்லுவோம்னா ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஹீட் கெப்பாசிட்டிக்கு இன்னொரு நேம் வந்து தெர்மல்னால என்னதான் ஹீட்டு தான், ஓகேயா? தெர்மல் கெப்பாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் டெம்பரேச்சர் ஆஃப் அ பாடி பை 1 டிகிரி செல்சியஸ். ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா என்னென்னா quantity of heat divided by rise in temperature. So C is equal to Q by T. இதோட SI யூனிட் என்னென்னா ஜூல் per Kelvin. ஜூல் per Kelvin. ஹீட் கெப்பாசிட்டியோட SI யூனிட் ஜூல் per Kelvin. இது நம்ம கலோரி per டிகிரி செல்சியஸ், கிலோ கலோரி per டிகிரி செல்சியஸ் ஆர் ஜூல் per டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேயா? நம்ம இன்னைக்கு specific heat capacity as well as heat capacity or thermal capacity பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஜேகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.